வாங்குங்க, ஒரு அருமையான ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியவும் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் 2 கிளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக வதங்கினாலே போதுமானது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை எடுத்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப செரிமானத்தன்மையாகவும் சூப்பராக இருக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசம் கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அமர்த்திடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நுரக்குட்டி வரையில அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.